நேரம் வந்துடலாம். சரி வா வா சரி 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 நான் பேசுகிறேன் காசு உங்கள் தான் சரி 3 கிடைக்கல 2 தான் இன்னும் எங்கே நிற்கும் ஒரே ஒரு பேர் வச்சு அரிசி கழுவி இருக்கா எங்க ஏற்பாடு பண்ணி வாங்க டாக்டர் வாங்க நீ வந்து அவங்க எடுக்கிறாருப்பா வாப்பா நீ வா இந்த பக்கம் வந்து அப்புறம் அடுத்து இல்லை டச் பண்ணோடனே ஓப்பன் ஆகலையா ஓப்பன் ஆகிடுச்சு அவங்க உள்ளே போனாங்க பாரு பின்னாடி நான் போனேன் அவங்க பட்டன் எடுத்தாங்க நான் இப்படி காலை வச்சுருந்தேன் இப்போ வந்து அப்படியே அடிச்சு எல்லாருமே வாங்க
தலைவர் குமரேசன் அவர்களின் பொங்கல், அவர்களின் பொங்கல், பொருளாளர் அவர்களின் பொங்கல், முடிச்சு போட்டுட்டு அப்படியே பின்பக்கமா பாஸ் பண்ணணும். கடைசியா உங்ககிட்ட வரும், அண்ணா கிட்ட வரும். ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த பக்கமா முன்ன வரணும், நீங்க இந்த பக்கமா ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இவரு இந்த பக்கமா பேக்ல போயிடுவாரு, இவங்க இந்த பக்கமா பேக்ல வந்துடுவாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி. அப்ப அவர் பலூன் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நிற்கணும். இவங்க பலூன் எடுத்துட்டு ஒரே பலூன் ஒரு வாட்டி தான் ஊதணும், ஒரே வாட்டி தான் முடிச்சு போகணும். பட் அதே பலூன் உடையாம திருப்பி இவரே இங்க வர வரலும் நீங்க ரோல் ஆகிட்டே இருக்கும். திரும்ப வரலட்சுமி, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, வரலட்சுமி கிட்ட பலூன் இருந்து பின்னாடி. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், பலூன் வரலட்சுமி ஊதுவாங்க, இங்க நீங்க ஊதுவீங்க. ஊதி முடிச்சுட்டு அவர் பலூன் வாங்கிட்டு இங்க வருவாருன்னா இப்போ நீங்க இப்படி வந்துடணும், அவங்க இப்படி வந்துருவாங்க. பலூன் உடையக்கூடாது. முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்ட்ல யார் பலூன் ஊதுனாரோ அவங்க கையில திரும்ப பலூன் வரவங்களும் இந்த ரோல் நடக்கும்.
பலன் உடையக்கூடாது, பலன் உடையக்கூடாது. என்னன்னா உங்க கேம் முடிக்க போறாங்க அண்ணா, உங்க கேம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு நீங்க இந்த இடமா ஒரு அந்த இடமா திரும்பணும். சரியா? அந்த இடத்துல திரும்பி திரும்பி இதே இடத்துல வந்து முடிக்கணும். ஓகே, ரெடி? ஓகே, யார் பண்ணுங்க? Hey!
அந்த சேர் எடுத்துருமா, சேர் எடுத்து தட்டில் ஓரம் வச்சுருமா. பொங்கல் விழாவை இனிது கொண்டாடுகின்ற இனிய வேளையில் பொங்கல் உலகெல்லாம் பொங்க வேண்டும், ஊரெல்லாம் பொங்க வேண்டும், எண்ணமெல்லாம் நடக்க வேண்டும். எதிர்கால உயிரோடு பன்னாட்டு இயக்குநருமான நம்ம அன்பிற்கினிய பிஎம்ஜே பிளைன் எஸ் மகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இந்த துணை நகரத்தினுடைய சாசன தலைவர் அன்புக்கினிய சகோதரர் எம்ஜே பிளைன் ஸ்ரீவபி சேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். லைன் பி குமரேசன் தலைவருடைய மேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ரீஜனல் சேர்மன் திரு வேலாயுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிஎம்ஜே பிளைன் டி ராமலிங்கம் முன்னாள் மாவட்ட அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிஎம்ஜே பிளைன் இ ஜீவா டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட் அட்மின் அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். லைன் எஸ் மோகன்ராஜ் ஜோனல் சேர்மன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எம்ஜே பிளைன் கே கஜேந்திரன் உடனடி முன்னாள் தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். லைன் டி சந்தானம் பாஸ்ட் பிரசிடென்ட், லைன் டி குமார் என்கின்ற பக்தவச்சலம் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் சிட்டி, எம்ஜே பிளைன் எஸ் பாலசுந்தரன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், லைன் டி எம் சோமசுந்தரமூர்த்தி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், லைன் ஜி எல்லப்பன் டிசி, லைன் எம் துரை பாஸ்ட் பிரசிடென்ட், லைன் ஆர் ராஜேந்திரன் பாஸ்ட் பிரசிடென்ட், லைன் எம் தேவராஜ் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் சிட்டி, பிஎன்ஜெப் லைன் ஜி ஆறுமுகம் பாஸ்ட் பிரசிடென்ட், லைன் டாக்டர் வி சந்திரன் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆகிய அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய அன்புக்கினிய சகோதரர் லைன் கே பி விஷ்ணு கணேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக நமது அன்புக்கினிய சகோதரர் அரிமா லைன் பாலுசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு தலைமை உரையாற்றுமாறு பி குமரேசன் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நமது நாட்டுப்படியை வழங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மேன்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நம் முயற்சியை மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிப்பொடி செம்மாந்து பட்டொலி வீசி பறந்திட செய்வோம். அடுத்து தொன்மை நகர அரிமா சங்கத்தில் தலைவராக இருந்து சீரிய முறையிலேயே பணியாற்றிய நம் அன்பு இளவர் அரிமா திரு டி பாலமுருகன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் எண்ணங்கள் எல்லாம்
அரிமா சங்கத்தோடு இணைந்திருந்த நாட்களை நாம் மறக்க முடியவில்லை. அன்னாருக்கு தொன்மை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக இந்த பேரியக்கத்தினுடைய சார்பாக நமது நினைவு அஞ்சலியை ஒரு நிமிடம் மௌனமாக செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அனைவரும் இருக்கையில் அமரலாம். தலைவர் அலையன்ஸ் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் குடும்ப குதூகல விழா மற்றும் பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பன்னாட்டு இயக்குனர் PMJF லைன் எஸ் மகேஷ் அவர்களையும் மற்றும் இதர நம் சங்க உறுப்பினர்களையும் இதர சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் தலைவர், செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த சாசன தலைவர் மற்றும் சங்க செயலர், சங்க பொருளாளர் மற்றும் இந்த பொங்கல் நிகழ்ச்சிகளை, பொங்கல் விளையாட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திய கிரசன்ட் லைன் சங்க தலைவி திருமதி சத்யா மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அவருடன் ஒத்துழைத்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த சங்கத்தை கட்டி மகிழ்கின்ற நமது சாசன தலைவர் அன்புக்கினிய சகோதரர் MJF லைன் CMA சேகரன் அவருடைய கூட இருக்கிறேன். அன்பார்ந்த காஞ்சிபுரம் தொன்மை நகர அரிமா சங்கத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு கொண்டாடுகின்ற நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய சங்கத்துடைய தலைவர் இளவல் லைன் குமரேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே விரும்பி பற்றி பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட முன்னாள் ஆளுநரும் அரிமா பேரியக்கத்தினுடைய பன்னாட்டு இயக்குநருமான அன்பு இளவல் லைன் மகேஷ் அவர்களே, நம்முடைய மண்டல தலைவர் இளவல் லைன் வேலாயுதம் அவர்களே, மாவட்டத்தினுடைய அட்மின் அன்பிற்கினிய லைன் பாலுசாமி அவர்களே, அன்பிற்கினிய எங்களுடைய சாசன செயலாளர் லைன் ஜீவா அவர்களே, சங்கத்தினுடைய செயலாளர் தம்பி மூர்த்தி அவர்களே, பொருளாளர் விஷ்ணு அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய அனைத்து முன்னாள் தலைவர்களே, பெருமைமிக்க சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களே, கிரசன்ட் சங்கத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய சத்யா மூர்த்தி உள்ளிட்ட பிற சங்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அரிமாக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுள்ள சூழலில் ரொம்ப நாளாகிவிட்டது. தொன்மை நகர அரிமா சங்க கட்டிடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. எங்கள் சங்கத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையே ஒரு மாண்பே என்னவென்றால், எந்த கூட்டத்தை நடத்தினாலும் அதை ஜனரஞ்சகமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்மையை தொடர்ந்து பெற்று வந்தவர்கள் நாங்கள். இருந்தாலும் 30 ஆண்டுகள் கடந்து விட்டதனால் யதார்த்தமாக ஏற்படக்கூடிய சில சங்கடங்களில் கூட்டத்தை சேர்த்து எழுச்சியாக நடத்துவது என்பது சிரமமாக இருக்கிறது. இதை உணர்ந்த தம்பி குமரேசன் ஒரு கூட்டத்தை மிக சிறப்பாக எழுச்சியாக நடத்தி காட்ட வேண்டும், அப்போதுதான் மீண்டும் ஒரு உத்வேகத்தை சங்கம் பெறும் என்ற நல்ல எண்ணத்தோடு தமிழர் திருநாளாம் பொங்கலை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நடத்தியிருக்கிறார். அதற்காக நான் அவரை மனதார பாராட்ட கடமை கொண்டிருக்கிறேன். தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா என்று போற்றுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நிகழ்வினை
3 நாட்களுக்கு முன்பாகவே நடத்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். அதற்காக மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விளையாட்டுப் போட்டிகளெல்லாம் அருமையாக நடத்தினார்கள். அதாவது நேரம் போனதே தெரியவில்லை. அப்படி ஒரு அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய கிறிஸ்டன் சங்கத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டம் எதிர்காலத்தில் தொன்மை நகர அறிவா சங்கம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த இடத்திலே நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக தற்போது அமையும் என்கின்ற நல்ல எண்ணத்தை தெரியப்படுத்தி வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. ஆசிரியருமான லயன் எம் துரை அவர்கள் பொங்கல் விழாவை பற்றி சிறு குறிப்பு வருகிறார். தொன்மை நகர அறிவா சங்கத்துடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் திரு குமரேசன் அவர்களே, பன்னாட்டு இயக்குனர் முன்னாள் ஆளுநர் எம்ஜேஎஃப் திரு மகேஷ் அவர்களே, இந்த மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணற்ற அறிவா இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இள குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நான் மாலை வணக்கத்தை சொல்லிக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனையோ விழாக்கள் நடைபெறுகின்றன. அத்தனை விழாக்களிலும் தமிழர்களுக்கு சிறந்த விழாவாக இருப்பது பொங்கல் விழா. பொங்குதல் மனம் உள்ளிருந்து ஓவர்ஃப்ளோய் வருது. மனம் பொங்க வேண்டும், மகிழ்ச்சி பொங்க வேண்டும், உள்ளம் பொங்க வேண்டும், ஊரெல்லாம் பொங்க வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கம் என்று சொல்லுவார்கள். அறுவடை நாளாம் என்று என்பது மார்கழி மாதத்தில் அறுவடை செய்வார்கள், ஹார்வெஸ்டிங் பீரியட். அந்த அறுவடை முடிந்து அந்த நெல்லிலே உழவன் விதைத்தானே, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார்கள். கில்லஸ் ஆர் த இண்டிபெண்டன்ட் பட் அதர்ஸ் ஆர் த டெபெண்டன்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யாரை நம்பித்தான் இருக்கின்றோம் என்று சொன்னால் உழவர்களை நம்பித்தான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த உழவு தொழிலிலே நெல்லை சேகரித்து அந்த பசு நெல்லிலே இருக்கக்கூடிய அரிசியை, பச்சரிசி, புத்தம் புதிய அரிசி, தை முதல் நாளிலே புத்தம் புதிய அரிசி புது பானையிலே இட்டு, அந்த புது பானையிலே 3 விதமான தத்துவங்கள். ஒன்று, 2 பக்கம் கரும்பை வைப்பார்கள். கரும்பு அந்த பானைக்கு மஞ்சளை கட்டுவார்கள். இப்பொழுது பொங்கல் வைப்பதற்கு அதிலே நீர் ஊற்றி அதிலே பச்சரிசி இடுவார்கள். கரும்பு வெட்ட வெட்ட, கரும்பை வெட்ட வெட்ட அது இனிமையைத்தான் தருமை தவிர வெறுப்பை உமிழாது. அந்த தத்துவத்தாகத்தான் பொங்கல் தினத்தன்று நாம் கரும்பை படைக்கின்றோம். எல்லோரும் மனிதனையும் இனிமை பொங்கட்டம் பொங்கட்டம் என்பதற்காக, அரைக்க அரைக்க மனம் வீச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொங்கல் பானையை சுற்றி மஞ்சளை துண்டுகளாக நறுக்கி அதை கட்டுகின்றோம். என்னை துண்டு துண்டாக்குகின்றாய் என்று மஞ்சள் வெறுப்படைவதில்லை, கரும்பன் நம் மீது கோபம் கொள்வதில்லை. அனைத்துக்கு மேலாக அந்த பானையிலே அரிசி, பச்சரிசி இட்டு, பச்சரிசியை முழுவதுமாக தோல் நீக்கப்படுகிறது. நமக்கு எந்த விதமான தாக்குதல்கள் எந்த விதத்தில் முழுமையாக வந்தாலும் கூட அந்த பச்சரிசியை அந்த கொதிக்கின்ற நீரிலே எவ்வாறு கொதித்து இன்பம் தரும் இனிய பொங்கல் சுவையை தருகிறதோ அதுபோல் நாம் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கரும்பை போல் நாம் இனிக்க வேண்டும், மஞ்சளை போல் நாம் சகிக்க வேண்டும். எவ்வாறு கொதிக்கின்ற பச்சரிசி சுவையான இனிமையான அந்த பொங்கலை தருகிறதோ அதை போல் சகிப்பு தன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் விழாவை தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வருகின்றார்கள். இதிலே ஒன்று, பழையன கழிந்தாலும் புதியன போதாலும் வலுவிலகாத வகையினானே என்று சொல்வார்கள். இந்த பொங்கல் திருவிழாவிலே கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்று சொல்வார்கள். தூய்மை இருக்கின்ற இடத்தில் தான் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே வீடுகள் எல்லாம் பெண்கள் 1 மாதமாக தெருவை பெருக்கி அதை சுத்தம் செய்து கோலமிட்டு வண்ண வண்ண கோலங்கள்லாம் விட்டு தங்கள் திறன்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருநாளாகத்தான் இந்த பொங்கல் முன்னால் அமைகிறது. பொங்கல் நாள் தொடங்குகின்ற பொழுது நாம் வீட்டிலே இதுகாலம் சேர்த்து வைத்திருந்த வேண்டாத பொருட்கள், the unwanted things, அந்த பொருட்களை எல்லாம் ஒன்றாக குவித்து இனி இவைகள் தேவையில்லை வாழ்க்கைக்கு, இவைகள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவை, நீக்கப்பட வேண்டியவை, தள்ளுபடி செய்ய வேண்டிய என்ற வகையிலே
அவைகளெல்லாம் இப்பொழுது மனமாற்றம் அடைந்து நாம் ஒரே இடத்தில் குவித்து எரிப்பதை விட ஸ்மோக்லெஸ் போகி, புகையில்லா போகி என்று அரசு சொல்லுகின்றது, நாமும் அதை சேர்ந்து கொண்டாடுவோம் என்ற வகையிலே தான் போகி என்ற பண்டிகை. போகி என்ற பண்டிகை உண்மையிலேயே நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை போக்குதல், நீக்குதல், அகற்றுதல், ஒழித்தல் என்பதற்காகத்தான் போகி என்று வைத்தோம். பின்னாளிலே அது வேறு விதமாக திரும்பி டயரை கொளுத்துவது, தொடக்கத்தை கொளுத்துவது, செருப்பை கொளுத்துவது, குப்பை கூலங்களை கொளுத்துவது என்று தகாத செயல்களை எல்லாம் செய்து நமக்கு நாமே தேவையற்ற அந்த துன்பங்களை எல்லாம், சுகாதார செயல்களை எல்லாம் நாம் தேடிக்கொள்கின்றோம். அது இல்லாத ஒரு போகியாக இது அமைய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதி ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஸ்மோக்லெஸ் போகி, புகையில்லா போகி முதல் நாள் திங்கட்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் பொங்கல். அந்த பொங்கல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிராமங்கள் எல்லாம் பள்ளம் எடுப்பார்கள். அந்த இதில் வந்து பள்ளம் எடுத்து அதில் பொங்கலுக்கு பானையெல்லாம் வச்சு குடும்பத்தோடு எல்லோரும் அந்த கிராமங்களில் பார்க்கணும், நகரங்களில் பார்க்கணும். நகரங்களில் அது மாதிரி மிக அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் இப்போ எல்லாமே பிளாட் சிஸ்டம் வந்துட்டது போது அந்த வாய்ப்புகள்லாம் நிறைய குறைஞ்சு போச்சு. கூட்டு குடும்பங்கள் எல்லாம் கூட கலைந்து இப்பொழுது சிறு குடும்பங்களாக மாறிவிட்ட நிலையிலே அதை கொண்டாடுவதற்கு இயலாத நிலையிலும் எப்படியாவது இந்த பொங்கல் நாளிலாவது சிதறிட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குடும்பத்தோடு கொஞ்சம் குழாவி வருகின்ற ஒரு விழாவாக இந்த பொங்கல் திருவிழா அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த புதுப்பானையிலே பச்சரிசி இட்டு வெள்ளத்தை இட்டு அது பொங்கி வருகின்ற பொழுது அந்த நுரை மேலே வருகின்றத, அந்த நுரை அந்த பானையுடைய மேலே வரும்போது சற்று பாலையும் ஊற்றி அந்த பொங்குவது போல் எவ்வாறு அந்த பானையில இருக்கக்கூடிய அந்த நுரை பொங்குகிறதோ அதே போல் எல்லோருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும், பொங்க வேண்டும், பொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று நாம் இருக்கின்றோம். அடுத்த நாளாக எல்லா தொழிலும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இந்த உழவு தொழில் இல்லை என்று சொன்னால் எத்தனை கோடி நீ பணம் வைத்திருந்தாலும் அது விரயம்தான், வீண்தான். எனவே உழவு தொழில் தான் இருக்கின்ற தொழில்களிலே சால சிறந்தது, மிகவும் உயர்ந்த தொழில். ஏனென்றால் அவர்கள் உணவு கொடுக்கின்றார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர்கள் என்று வள்ளுவர் கூறினாரே. அதற்கேற்ப அவர்களை பாராட்டும் முகத்தான் அந்த நாள் உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு கடனாகத்தான் அதுகளுக்கு வண்ணம் தீட்டி குளிப்பாட்டி தோரணங்கள்லாம் கட்டி மகிழ்ச்சி பொங்க அதை அந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். அதுக்கு அடுத்த நாள் வள்ளுவருடைய நினைவுகளை, அவரை ஏற்றிய பொருள்களை எல்லாம் மக்களுக்கு நெறியாக இருக்க வேண்டியதான் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இறுதியாக ஒரு நாள் பெரியவர்களிடம் ஆசை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் காணும் பொங்கல். கிராமங்களிலே கன்னியர் பொங்கல் என்று சொல்வார். திருமணமாகாத பொங்கல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஊரணியிலே மந்தை வழியிலே ஒன்றாக கூடி இங்கு வந்து கூடி விளையாடினார்களே, அதே போல கோலாட்டம் ஆடுவது, கும்மி அடிப்பது, வயதான பாட்டிகள் எல்லாம் கூட சேர்ந்து கொண்டு கும்மி அடிப்பார்கள், கோலாட்டம் அடிப்பார்கள், நான் பார்த்திருக்கின்றேன். எனவே வயதானவர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மகிழ்ச்சி நாளாகத்தான் இறுதி நாளான கன்னியர் பொங்கல். கன்றுகள் வளர வேண்டும் என்பதற்காக அதை கன்று பொங்கலும் என்று சொல்வார்கள். பெரியவர்களை கண்டு அவருடைய ஆசையை பெற வேண்டும் என்பதற்காக காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். இப்பொழுது அவைகளெல்லாம் சற்று மாறிவிட்டு கலெக்ஷன் பொங்கலாக கூட அது சற்று மாறிவிட்டது. எனவே இந்த பொங்கல் நாளும் போகி நீங்க மறுநாள் வரக்கூடிய பெரும் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்ற வகையிலே உங்களை எல்லாம் காணக்கூடிய ஒரு நல்ல பொங்கலாக, காணும் பொங்கலாக எனக்கு அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரருடைய வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறது இந்த பொங்கல் விழா என்று கூறி, இப்படிப்பட்ட பொங்கலை நாம் போற்றுவோம். தமிழுடைய மரபுகளை காக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவை நாம் மறக்காமல் ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். உலகமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஊராரெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஊரெல்லாம் சிரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று இனிமையாக விடைபெறுகின்றேன். பாதுசாமி மாவட்ட தலைவர். காஞ்சிபுரம் தொன்னை மகர அறிவா சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நம்மளுடைய பன்னாட்டு இயக்குனர், ரீஜன் சேர்மன், இந்த சங்கத்தினுடைய சாசன தலைவர் மற்றும்
டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட் ஜீவா அவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள பல்வேறு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்குமே இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொன்மை நகர அரிமா சங்கத்திற்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறிய சிறப்பு இருக்கிறது என்றால் அது மிகையாகிறது. ஏனென்றால் இந்த ஆண்டுதான் இந்த கட்டிடத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். ஒருவர் தாம் வீட்டை முதல் நான் கட்டி முடிக்கும் பொழுது கிரகப்பிரவேசம் செய்தவுடன் முதல் ஆண்டு நிச்சயமாக பொங்கல் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று அனைவருமே எண்ணி எங்கே இருந்தாலும் அந்த வீட்டிலே சிறப்பாக பொங்கல் வைப்பார்கள். அதை ஏற்கும் விதமாகத்தானோ என்னவோ இன்று இங்கே பொங்கல் வைத்து சிறப்பிக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த சங்கம் மேன்மேலும் வளர்வதற்கு இது ஒரு உறுதியாக இருக்கும் என்பதில் இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒரு சிறப்பு என்றால் நம்மளுடைய இந்த சங்கத்தினுடைய சாசன உறுப்பினர் இவர்கள் சில நாட்களுக்கு முன்புதான் 70வது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அந்த நிலையிலே மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய நம்ம சாசன உறுப்பினர் இவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய இன்டர்நேஷனல் டைரக்டர் அவர்கள் எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் அதாவது ஒரு நாள் கூட ஓய்வில்லாத வெவ்வேறு மாவட்டங்களில் சென்று கொண்டிருந்தாலும் தொன்மை நகர அரிமா சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தாலும் அவர்கள் இங்கே வந்து சிறப்பித்திருந்து நிச்சயமாக அவர்கள் இந்த இக்கட நேரத்தில் வந்ததற்கு நிச்சயமாக அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மேலும் அதாவது தொன்மை நகர அரிமா சங்கத்திற்கு ஏற்றாற் போல தொன்மை காலத்திலே அதாவது பொங்கல் விழாவை எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதை போல நாம் சின்ன வயதிலே நாம் எவ்வாறு கொண்டாடினோம் என்பதையெல்லாம் நினைவுறுத்தும் வழியிலே இங்கு சிறப்பாக கிறிஸ்தன் அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள். நிச்சயமாக அவர்களது வாழ்த்துக்களை கூறுவோம். ஏனென்றால் இந்த உரியடிப்பாக இருக்கட்டும், இந்த கோலம் போட்ட மிதுகாக இருக்கட்டும், இதுவரை அதாவது எனக்கு தெரிந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக அதை பார்த்தது கூட இல்லை. அதையெல்லாம் நினைவுபடுத்த கூட மிகச்சிறந்த அதாவது கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த நகரமாக இருந்தாலும் இதிலேயே எடுத்துக்காட்டியதாக இருந்ததற்கு நிச்சயமாக அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மிகச்சிறந்த முறையிலேயே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 18 சங்கங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய முதல் துவக்கமாக இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி அனைவரும் இந்த லயன்ஸ் இயக்கம் சிறப்பதற்கு உறுதுணையாக இருந்த தொன்மை நகர அரிமா சங்கத்திற்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு பாலசாமி அவர்களே. பாலாற்றங்கரை ஓரம் பசி என்று வருபவர்களுக்கு புசி என்று சொல்லுகின்ற வகையிலே உணவு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அரிமா வேலாயுதம் ரீஜனல் சேர்மன் அவர்களை பொங்கல் விழா உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தாமதமாக வந்ததற்கு முதலில் வருந்துகிறேன். பொங்கல் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை பற்றி துறை ஆசிரியர்கள் அண்ணன் CM சேகர் அவர்களெல்லாம் விரிவாக எடுத்துரைத்தார்கள். அவர்கள் பேசிய பிறகு எனது பேச்சுதான் எடுபடாது. முதலில் தொன்மை நகர அரிமா சங்க தலைவர் ஆற்றல் மிகு தலைவர் அண்ணன் குமரேசன் அவர்களே, செயலாளர் அருமை நண்பர் மூர்த்தி அவர்களே, எங்களை வழிநடத்தி செல்லும் எங்களது பன்னாட்டு இயக்குனர் மகேஷார் அவர்களே, எனது சங்கத்தை சேர்ந்த பாலசாமி அவர்களே, அனைவரும் வரவேற்று எனது மண்டல மாநாட்டில் கடைசி வரை இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்த எனது மண்டலத்தை சேர்ந்த தொன்மை நகர அரிமா சங்க நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அரிமா வேலாயுதம் அவர்களே. அடுத்ததாக நாமெல்லாம் அவரோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு இயக்குனர் நம்ம அன்பிற்கினிய சகோதரர் PMF லைன் S. மகேஷ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். போற்றுதலுக்குரிய இந்த இனிய பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தொன்மை நகர அரிமா சங்கத்தினுடைய தலைவர் குமரேசன் அவர்களே, செயலாளர் மூர்த்தி அவர்களே, பொருளாளர் விஷ்ணு கணேஷ் அவர்களே, தொன்மை நகரத்தினுடைய சாசன தலைவர் CMA சேகர் அவர்களே, இங்கே வாழ்த்துறை அருகே அமர்ந்துள்ள மண்டல தலைவர் பரவாயில்ல குழந்தை விளையாடி கேம்ஸ் விளையாடி பரவாயில்ல
மண்டல தலைவர் வேலாயுதம் அவர்களே, மாவட்ட அட்மின் பாலுசாமி அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற முன்னோடிகள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நம்முடைய குமரேசன் அவர்களுக்கும், செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கும், பொருளாளர் விஷ்ணு கணேஷ் அவருக்கும் ஒரு பலத்த கரவொலி மூலமாக பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக ஒரு பொங்கல் விழாவை நான் பழைய காலத்திலிருந்து எனக்கு தெரிய அந்த காலத்திலிருந்து நான் இந்த சங்கத்தினுடைய எல்லா விழாக்களும் கலந்து இந்த சங்கத்தினுடைய விழாக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று தெரியும். இருந்தாலும் குமரேசன் அவர்கள் முயற்சி செய்து இந்த விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர் குடும்பத்திற்கு உனக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மனசுலையும் இப்போ ஒரு மகளிர் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் வடிவேலு மாதிரி ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. நல்லா தானே போயிட்டு இருந்தது, கேம்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருந்தது, திருப்பி எல்லாரையும் மேல உட்கார வச்சும் போதே பயமா இருக்கு, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வந்தே இருக்க மாட்டோமே. குமரேசன் உங்கதான் கேக்குறாங்க, நீங்க கேம்ஸ் சொல்லவேதான் நாங்க இங்க வந்தோம். உண்மையிலே ஒரு பிரசங்கி ஒரு சர்ச்சில் பேசிட்டு இருக்காரு. வாரம் வாரம் ஒருத்தன் வருவான், ஆனா வந்தா தூங்கிடுவான். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், என்னடா தூங்கிட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு வாரம் பூரா இவர் பேச ஆரம்பிச்சா அவன் தூங்கிடுவான். ஒரு வாரம் இவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பேசும்போது சொன்னாரு, சொர்க்கத்துக்கு போகணுன்றவங்களாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் எழுந்து நின்னாங்க, இவன் ஒருத்தன் மட்டும் தூங்கிட்டே இருந்தான். அடுத்தது சொன்னாரு, நரகத்துக்கு போறவங்களாம் எழுந்து நில்லுங்க. பக்கத்துல இருந்து ஒரு முதுகுல தட்டிட்டு உட்காந்துட்டாரு. இவன் டக்குன்னு எழுந்து நின்றுட்டான். இவன் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே திரும்பி சுத்தி சுத்தி பார்த்தான். உடனே பாதிரியாரை பார்த்து சொன்னான், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க நம்ம 2 பேர் தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நான் மட்டும்தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நண்பர்களே, பொங்கல் விழாவை பற்றி ஆசிரியர் துரை அவர்கள் அருமையான விளக்கத்தை கொடுத்தார். நன்றி பாராட்டுகின்ற விழா. நமக்காக உழைத்த, நமக்காக எந்த விதங்கள் இல்லாமல் உழைத்த கொடுத்த ஒரு நன்றி பாராட்டுகிற விழாவாக இந்த தமிழர் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலக அளவிலே இங்கு தமிழ்நாட்டில் மட்டும் இது கொண்டாடல, இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார்கள். இந்த பொங்கலுக்கு அவங்க வேற பேர் வைக்கிறாங்க, ஆனால் இந்த விழாவை எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழர்களுடைய விழா 4 நாட்கள். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் 4 நாள் கொண்டாடுறீங்கன்னு தெரியல. எங்க அம்மா 4 நாள் கொண்டாடினாங்க, இன்னைக்கு 1 நாள் ஆயிடுச்சு. முதல் நாள் பொங்கல், 2வது நாள் போகி, போகிக்கு அடுத்தது பொங்கல், பொங்கலுக்கு அடுத்தது மாட்டு பொங்கலுக்கு அடுத்தது காணும் பொங்கல். மாட்டு பொங்கல் அன்னைக்கு துணியெல்லாம் வச்சு, புது துணியெல்லாம் வச்சு படைப்பாங்க. பின்னாடி அதெல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முதல் நாளே எல்லாத்தையும் வச்சிடறாங்க. பொங்கல், புது துணி எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கேட்டா சொல்றாங்க, யாரு செய்யறது இந்த வேலையெல்லாம்? இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே மாறிக்கொண்டே இருக்கிறது. யாரையும் குறை சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறோம். ஆனாலும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி எல்லோரும் மனதிலுமே இருக்கிறது. 1 நாளா இருந்தாலும் சரி, 2 நாளா இருந்தாலும் சரி, 4 நாளா இருந்தாலும் சரி, கொண்டாட வேண்டும் என்கின்ற உறுதி இருக்கிறது. இந்த மாட்டு பொங்கலுக்கு நம்ம எதுக்காக மாட்டு பொங்கல் வச்சோம்? மாட்டு பொங்கல் எதுக்காக வச்சோம்? நமக்காக உழைத்த மாடுகளுக்கு அன்னைக்கு ஓய்வு கொடுத்து அதுங்களை பண்ணணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா? மாட்டு பொங்கலுக்கு என்ன நடக்குது? இருக்கிற 2-3 மாடுகளையும் மாட்டு வண்டியில கட்டி ஒரே ஒரு ஆள் போற மாட்டு வண்டியில அன்னைக்கு 100 பேர் ஏறி போறான். பாக்குறீங்களா இல்லையா ரோட்ல? இன்னைக்கு அது மாதிரி மாறி போச்சு. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது உண்மையில நான் கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லுவேன். நம்மள என்னை நீ உனக்கு என்ன வேலை பார்த்து போயான்னு சொல்லுவாங்கன்னு அமைதியா இருக்கிறது.
எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நம்மால் முடிந்த விஷயங்களை நாம் செய்தார்கள். இந்த பொங்கல்ல மட்டும் எல்லாரும் ஒரு உறுதி எடுத்துங்க. இந்த கிராட்டிடியூடுன்னு சொல்ல நன்றி பாராட்டுகின்ற விழாவாக யார் என்ன சின்ன உதவி செய்தாலுமே நன்றி பாராட்ட வேண்டும். இன்னைக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த கேம்ஸ்லாம் பார்க்கும்போது. அவங்க சத்யா அவர்கள் மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம மூர்த்தி அவர்களும் இணைந்து நிறைய கேம்ஸ் இன்னும் மிச்சம் வச்சிருக்காங்க. இவங்க தயார் நேரத்தை நாம தான் கொடுக்கல, நேரம் இருந்தது, நாம தான் இங்க வந்தாலும் மேல இருந்து உட்காந்துக்கிட்டோம். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு. இல்ல உண்மையிலே இதுக்கு தான் நம்ம வேணும். நாங்க எல்லா கூட்டங்களிலும் எல்லா சங்கங்களிலும் சொல்றது என்னன்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு சுற்றுலா போங்க, குடும்ப சுற்றுலா, எல்லாரையும் கூட கூட்டிட்டு போங்க. பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அரிமா சங்கங்கள் என்ன பண்றாங்கன்றது தெரியாது, அவங்கள கூட்டிட்டு போங்க, கேம்ப்ஸுக்கு கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் நடத்துங்க. இது எல்லா சங்கங்களையும் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய சங்கங்கள் ஃபாலோ பண்றது இல்லை. அது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் சென்னையில் நல்லா பண்றாங்க, சென்னையிலலாம் ரொம்ப அருமையாக பண்றாங்க. இந்த மாதிரி ஜோன் சோஷியல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும், எல்லாம் பண்றாங்க. நம்ம பகுதிகளில் தான் குறைஞ்சு கொண்டே வருகிறது. ஆனால் இது நம்முடைய தொன்மை நகரம் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இன்னும் நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருகின்ற தமிழ் புத்தாண்டு, முதல்ல சித்திரை 1 வச்சாங்க, தை 1 வச்சாங்க, அப்படி மாறி மாறி வந்துடுச்சு. இனி வருகின்ற ஆண்டு, இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவை ஒட்டி சிறப்பு விருந்தினருக்கு தொன்மை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இந்த இனிய பொங்கல் விழாவை தொன்மை நகர அரிமா சங்கம் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறது. நமது ஜோன் சேர்மன் திரு வேலாயுதம் அவர்களுக்கு ஆடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். அரிமா திரு பாலசாமி அவர்களுக்கு எனக்கு ஏன் இதெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் பாராட்டுகின்ற மகிழ்ச்சியான தருணம் இது. அடுத்ததாக இனிய பொங்கல் விழாவை பல போட்டிகளை திருமதி மூர்த்தி அவர்களும் திரு மூர்த்தி அவர்களும் இணைந்து அவருடைய தோழியர்கள் கூட ஒன்றாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் இவையெல்லாம் பார்த்ததே கிடையாது. நாங்கள் வெவ்வேறு விதமாக நடத்தியிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பழைய நினைவேலைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வயதானவர்களை எல்லாம் கூட அன்போடு அழைத்து மதிப்பளித்து போட்டியிலே பங்கேற்க வைத்து வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்தீர்களே, அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பொங்கல் விழா உண்மையிலேயே பொங்கலோ பொங்கல் தான் என்று சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவதெல்லாம், தமிழ்நாட்டிலே கலைஞருடைய அமைச்சரவையிலே சமூக நலத்துறை அமைச்சராக விளங்கியவர் நம் மதிப்பிற்குரிய பெரியவர் CVM அண்ணாமலை அவர்கள். அவருடைய பெரியவர், அவருடைய கொள்ளுப்பேட்டி, அதாவது நம் அன்பிற்கினிய சகோதரர் CM சேகரன் விமலா தம்பதியுடைய பேத்தி அமிர்தாவுக்கு நாளை தினம் காலை, நாளை அல்ல இன்று இரவு 12:01 11வது பிறந்த நாள். எல்லோரும் ஒரு ஓங்கி கைதட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். அந்த குழந்தை ஹாப்பி பர்த்டே. ஓகே. அடுத்ததாக போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் இங்கு மேடையில் அலங்கரித்து வைத்திருக்கின்ற, எதை கொடுப்பது, எதை எடுப்பது, எதை தடுப்பது என்று புரியாமல் தத்தளிக்கின்ற அவர்களை ஆனா செய்வதற்காக மிஸ்டர் சத்யாமூர்த்தி அவர்கள் அடிக்கடி அவங்களாண்ட டிடிபி போட்டுக்கிட்டு வருவேன். நான் அன்பு சகோதரி, ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஆங்கிலத்தில் நல்லா சிறப்பாக டைப் பண்ணக்கூடியவங்க, நான் கொடுக்குற பேஜஸ்லாம். அவர்கள் இந்த போட்டியை விதவிதமாக நடத்தினாங்க. நாங்கள்லாம் கூட ஆசிரியர்களாக இருந்து பல போட்டிகளை நடத்தியிருக்கோம். எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய முயற்சிக்கு நம்முடைய சாசன தலைவர்கள் இப்பொழுது பாராட்டு தெரிவிக்கின்ற வகையிலே அவருடைய பாராட்டு செய்வார்கள். திருமதி சத்யா மூர்த்தி அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கின்றேன். கொடுக்க போகின்றனர்.
பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நல்ல கைத்தட்டுமா. ஓகே, ஒரு நல்ல கைத்தட்டு. நல்ல ஆர்வமா உடைய 14 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 14 பேருமே திறமையானவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியவில்லை. இருந்தால் கூட நிதி நெருக்கடி எங்க எல்லா இடத்திலும் தானே இருக்குது நிதி நெருக்கடி. அந்த வகையிலே பரிசுகளை சற்று குறைத்து 3 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதில் முதலாவதாக மித்திரன் என்பவர் பரிசு பெறுகிறார். நம்முடைய பன்னாட்டு இயக்குனர் முன்னாள் ஆளுநருடைய கையாலே திருக்கரங்களினாலே பரிசனை பெறுகிறார் மித்திரன் அவர்கள். மித்திரன் எங்க இருக்காங்க? வெரி நைஸ் பாய், வெரி கியூட். அந்த மியூசிக்கல் சேர்ல கூட ஜம்மனை இடம் பிடிச்சாங்க. ரியலி வி ஷுட் அப்ரிஷியேட். நல்லா வளர்ந்த எதிர்காலத்தில் நல்ல குழந்தை வளரணுமா, ரொம்ப சந்தோஷம். ஐ கண்டோ மை பெஸ்ட் விஷஸ் மித்திரன். ஒரு வணக்கம் சொல்லுங்க ராஜா, வணக்கம் சொல்ல எல்லாருக்கும். தமிழர் தினம் வணக்கம் சொல்லுவாங்க. கையை கூப்பி ஒரு வணக்கம் சொல்லு தமிழர் தினத்துல. வெரி குட், ரொம்ப நல்லது. மற்றற்ற மகிழ்ச்சி. இரண்டாவதாக பி கோமதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கின்றேன். பி கோமதி அவர்கள் ஆர்வத்தோடு சகோதரி அவர்கள் பங்கேற்றார்கள். நான் இவர்கள் உரியடியிலே பரிசு பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். குறைந்த உயரம் தான் இருந்தது இதுவரை நான் பார்த்த உரியடியிலேயே தவற விட்டு விட்டார்கள். இருந்தாலும் இதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மற்ற மகிழ்ச்சி. இறுதியாக அந்த சரியா தவறாவிலே சரிதான் என்று விடையை சொல்லியவர் சஞ்சனா அவர்கள். மேடைக்கு வருமாறு அன்போடு இருக்கிறேன். சஞ்சனா சிறிய குட்டி மிக அழகாக விடையை சொல்லி அந்த பரிசு தட்டிக்கிட்டு போறாங்க, மற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக இரண்டாவது போட்டி. இந்த இரண்டாவது போட்டி என்பது ஒரு வித்தியாசமான போட்டி. அந்த காலத்துல எலுமிச்சம்பழத்தை ஸ்பூன்ல வச்சுட்டு போறது, கோணியில எகிரி குச்சி தவறக்கா விளையாடுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. பேனா ஒண்ணு கொடுத்தது இந்த வரலையும் அந்த வரலையும் பிடிச்சி வயசான காலத்தில் நடந்து போன சொன்னாங்க. அதுல பெண்கள் பிரிவில் வெற்றி அடைந்தவர்கள் சந்தியா கோமதி ஜோடி. பேரா சந்தியா கோமதி. சந்தியா கோமதி ஜோடி முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னாள் ஆளுநர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார். திரு பாலிசாமி அவர்கள் வழங்குகின்றார்கள். இணையரே பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் தனியாக கொடுக்குறீங்களா? தனித்தனியாவே கொடுக்கின்றார்கள், மற்ற மகிழ்ச்சி, அளவெல்லாம் மகிழ்ச்சி. திருமதி சந்தியா கோமதி அந்த பேனாவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி மறுபடியும் வந்ததில் வெற்றி அடைகின்றார்கள். அடுத்ததாக துர்கா வரலட்சுமி இணைய அடுத்த ஜோடி. துர்கா வரலட்சுமி, லைன் வரலட்சுமி. இந்த 2 பேரும் அம்மா பலூன் ஊதிய எங்களால முடியல. பலூனை ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒன்று. இந்த சகோதரிகளுக்கு ஆளுநர் அவருடைய திருக்கரங்களால் பரிசு வழங்கப்படுகிறது. பொங்கல் பரிசு, மகிழ்ச்சியான பரிசு. பரிசு சிறியதாக இருந்தாலும் கூட மனம் பெரியதல்லவா. அடுத்ததாக ஆண்கள் பிரிவிலே அன்புக்கினிய அரிமா பொன்மொழி அவர்களும் நமது ரீஜனல் சேர்மன் திரு பாலிசாமி அவர்களும் இந்த இணையர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பேனாவை அவர்களுக்காக அதிகமான் அவையாக்க கொடுத்தான் நெல்லிக்கனி. இங்கு நெல்லிக்கனிக்கு பதிலாக ஏதோ ஒரு பவுல் கொடுக்குறாங்க. உள்ள வீட்டில் போய் பொங்கல் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி. இறுதியாக இந்த ஆண்கள் பிரிவில் இந்த பேனாவை பிடிச்சிட்டு போறதுல 2 வயசானவங்க, ஒரு வயசானவர் இன்னொரு அரிமா சங்கம், இந்த தொன்மை நகர அரிமா சங்கத்துல இருந்து திரு லைன் ஆறுமுகம் அவர்களும் திரு லைன் துரை பாஸ்ட் பிரசிடென்ட் அவர்களும் பரிசுகளை பெறுவார்கள். நாங்க சரியா படிக்காத பசங்க வச்சு ரொம்ப எடுத்துக்கிடுப்போம். இங்க அழகாக செய்தார்கள். நான் கூட ஏன் கலந்துக்கல இந்த போட்டியில் அப்புறம் ஃபீல் பண்ணேன். இதுல தர்ஷன் வரலட்சுமி தேன்மொழி பெண்கள் பிரிவுல தர்ஷன்
தர்ஷன் இருக்குது. ஆனா பெண்ணா இவங்க தர்ஷன். வரலட்சுமி தேன்மொழி பெண்கள் பிரிவில் அப் அண்ட் டவுன்ல அந்த கப்பை எடுத்தவங்க. பெண்கள் பிரிவில் ஒரு ஆண் எப்படி கலந்துக்கிட்டாரு? நாம அனைவருமே சமமாக நினைக்கின்றோம். சமுதாயம் ஒன்றல்லவா? மனித சோஷியபிலிட்டி வரிகள். அப் அண்ட் டவுன்ல பெரியவங்க வயசானவங்க நடத்துறாங்கல்ல, அதுல பொன்மொழி அரிமா பொன்மொழி அவர்கள் பரிசு வாங்குறார். அரிமா பொன்மொழி அவர்கள் டவுன் சொல்லி நடுவில் இருக்கிற கேட்ச் சத்யா அழகா நடத்தினார்கள் அந்த போட்டியை. அடுத்ததாக 4வது போட்டி பலூன். கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததுங்க சரிம்மா. அடுத்தது ரொம்ப இனிமையான போட்டி மியூசிக்கல் சேர், இசை நாற்காலி. இது அந்த காலத்துல இருந்து நடத்துகிற ஒரு பெரிய போட்டி. இது சின்ன குழந்தைகள் இருந்து வயசான சீனியர் சிட்டிசன் வித்தியாசமே இல்லாத மகிழ்ச்சியான ஒரு போட்டி. இன்டெலிஜென்ஸ் இது ஆல்சோ. சிலர் சேர முடிச்சுன்னே நடப்பாங்க, என்ன மாதிரி ஆட்கள்லாம் கூட. இதுல வித்திரன் குழந்தை வித்திரனா வித்திரன் அடுத்து நானே என்று சொல்லிக் கொள்வதில் சற்று வெக்கமாக கூட இருக்கிறேன், இருந்தாலும் கூட ஆர்வமாக இருக்கிறது. அடுத்ததாக உரியடி இந்த கிராமங்களில் எல்லாம் அந்த நகர்ப்புறங்களில கூட உரியடி நிகழ்ச்சி நடைபெறும். இந்த உரியடி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. 4 பக்கத்துல இருந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் அந்த உரியடி வீசி அடிப்பாங்க. நம்மளுடைய கட்டடத்துல அந்த வசதி எல்லாம் இல்லாததுனால இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உரி எப்படி செய்ய போறாங்கன்னு பார்த்தேன். ஜன்னல கண்ணல போட்டு ஒரு அடிக்க போறாங்க போல ஏசி இல்லாம மிக பக்குவமாக நடத்தினார்கள் அந்த போட்டியை. அந்த போட்டியிலே தேன்மொழி அன்பிற்கினிய சகோதரி தேன்மொழி அவர்கள் பரிசனை பெறுகின்றார்கள். பெண்கள் அடுத்தது ஆண்கள் பிரிவிலே பாலுசாமி அவர்கள் உரிய அடி அடிக்கிறதுல பெண்கள் பிரிவிலே உரிய நல்லா அடிச்சாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்தாங்க. பாலுசாமி அவர்களுக்கு போட்டிகளிலே மாவட்ட விளையாட்டு அரங்கத்திலே அண்ணா நினைவு சைக்கிள் போட்டி மிக வேகமாக ஓட்டுகின்ற வகையிலே நமது தொன்மை நகர அரிமா சங்கத்துடைய உறுப்பினர் திரு லைன் சோமசோந்தரத்துடைய 3வது மகள் MS சௌந்தர்யா அவர்கள் முதல் பரிசனை மாவட்ட அளவில் முதல் பரிசனை பெற்றிருக்கின்றார். அவருக்கு தொன்மை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக ஆளுநர் திருக்கரங்களா அவரை பாராட்டுகின்ற வகையிலே நிறைய பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக போட்டியிலே பங்கேற்காத மழலைகள் கூட அனைத்து மழலைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசு வழங்க வேண்டும் என பொருளாளர் செயலாளர் தலைவர் உள்ளிட்ட அந்த குழு விரும்புகிறது. தொன்மை நகர அரிமா சங்கமே ஏகமனதாக பிரைஸ் வாங்காத ஏற்கனவே பரிசு வாங்காத சமத்துவ பொங்கல் இது
மகிழ்ச்சியான ஒரு இறுதியான போட்டி. நீங்கள் எல்லாம் உள்ளே வந்த போது ஒரு டோக்கன் கொடுத்துருக்கோம். நம்ம சைடில் வச்சுங்க பார்க்கலாம். அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு. அந்த நம்பர் பிரகாரம் இப்ப பரிசு அறிவிக்கப்படுகிறது. அந்த டோக்கன் 1 என்று வந்தால் இங்க வந்த உடனே 47 பேர் கொடுத்துருக்கிறாரு. 1ன்னு சொல்லும்போது இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். ஹலோ டோக்கன் ப்ளீஸ், those who are having the tokens, டோக்கன் யார் கையில வச்சிருக்கீங்களோ நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேங்க. ஏற்கனவே 2 பரிசு வாங்கியிருக்கிறேன். பின் பாக்கெட்ல பத்திரமா வச்சிருக்கேன். இன்னொன்று ஏதாவது கிடைக்குமான்னு. நம்பர் 1 வாங்கம்மா. நம்பர் 2 வரிசை எண் 2 டோக்கன் இல்லையா, வீட்டுக்கு போயிட்டாங்க. நமது சாசன தலைவர் நம்பர் 2 அவருக்கு சேமியா பொட்டலம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்பர் 3. வெரி குட். நம்பர் 3 வாங்கம்மா. அவர் ஏதோ பிஸ்கட் பாக்கெட்னு நினைக்கிறேன். நம்பர் 4 அன்னைக்கு என்ன ஆர்பி கொடுக்குறாங்க. இல்லை இந்த பக்கம் நல்லா பிஸ்கெட்டு. வெரி குட், ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இது. நம்பர் 5 வெரி குட். டோக்கன் கொடுத்தோம். எல்லாரும் இந்த பரிசு வாங்கும் போது டோக்கன் ஞாபகமா கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட மாட்டோம். நம்பர் 6 நம்பர் 7 வெரி குட். நம்பர் 8 நம்பர் 9 நம்பர் 10 11 2 டோக்கன் வச்சுக்கிறோமா. ஓ ஆமா. நம்பர் 12 பர்பி கொடுக்குறாரு. நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆச்சு. 12 13 13 14 15 ஊறுகாய் பாட்டில் பிக்கல்ஸ் பாட்டில் 15 வெரி குட். விஷ்ணு ஐசா பின்னால் வந்து சொல்றாரு என்ன குளுக்கோஸா. 16 குமரேஸ்வரன். 17 பான்ஸ் பவுடர் ஜம்முனுக்கு இதை டூர் போனா போட்டுன்னு போலாம் வாசனையா. 18 அண்ணாமலை. 19 கவர்னருக்கே போகுது. 19 20 நம்பர் 20 21 முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கு. 22 வெரி குட். ஏதோ மொசகட்டிய நல்லா கார குழம்பு வைக்க வேண்டியதுதான். 23 உடச்ச கடலையா. ஏஎஸ்எம் உடச்ச கடை இல்லைங்க. சட்டிக்கு பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு தள்ளும். 24 25 25 ஜீவாது சர்க்கரையா. அரை கிலோவா 1 கிலோவா அவருக்கே சர்க்கரை இருக்குதான். 26 அவருக்கு என்ன அவ்வளோப்பா. வெரி குட். கடலை பருப்பா பொங்கல். 27 காராமணியா. 27 28 மூக்கல்ல 29 உளுத்தம்பருப்பா. எல்லாம் கேஎஸ்எம்ஏ முடிச்சுட்டு வந்து சூப்பர் மார்க்கெட். 29 30 30 30
நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நம்புறேன். 31 31 32 32 32 33 33 யாருங்க சந்தோஷமா 34 34 வாங்க 34 சோப்பு 35 36 36 37 யாரு தெரியலையா? 37 டோக்கனு நான் தாங்க. அதை பாருங்க, சரிங்க. 38 38 39 47 மொத்தம் 39 39 40 41 41 41 கடல் வருவாமா ஜாமுன் 42 43 43 44 44 45 பிரின்சிபலுக்கு 45 ஏதோ அப்புறம் கொடுக்குறீங்களா ஸ்வீட்டா? வெரி குட், சந்தோஷம், வாழ்த்துக்கள். 46 வெரி குட், 47 47 தான் நீங்கள் சொன்னார்கள். இப்பொழுது 50 வரைக்கும் போகுது, நீண்டு கிடக்குது. 48 49 49 50 எங்கப்பா ஆபரேஷன் 50 நிறைய பண்ணுதா? 51 நான் சொல்றாரு 51 51 சைலர் ஊருக்கா பாட்டாப்ப நல்ல ஊருக்காயா ஊருக்கா. வெரி குட். இனிதே இந்த பரிசளிப்பு விழா நெஞ்ச நிறைந்த பொங்கலாக எல்லாருடைய மனசும் மாறாத வரகு எல்லோருக்கும் பரிசு கொடுத்தாங்க. நன்றி. இறுதியாக நன்றி உரை பொருளாளர் கிருஷ்ண கணேஷ் அவர்கள். குடும்ப கொதுகள் விழா மற்றும் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.